சிந்து வந்து பாட்டி வேஷம் போட்டுட்டு காலை முக்க சொல்கிறாங்க, கையை முக்க சொல்கிறாங்க, தைலம் தேய்க்க சொல்கிறாங்க இடுப்பில் நம்ம சிவாவும் வந்து வேறு வழி இல்லாமல் அது எல்லாத்தையுமே வந்து செஞ்சுட்டுருக்காரு. அடுத்து ஒரு கட்டத்தில் சிவா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. சிந்து தான் சொல்லிட்டு, சிந்து உன்னை என்ன பண்ணுற பாரு, இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கியா, சரியான வாழா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கோச்சிக்கிறாரு. இப்போ போறியே பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சமையை திட்டி விடுறாரு. உடனே சிந்து வந்து போ டாக்டர், உன்னை பார்க்காம இருக்கவே முடியல, உன்னை அவள் எவ்வளோ வேலை வாங்குறா தெரியுமா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அதுக்கு தான் இப்படிலாம் வந்தேன் அப்படின்னு. இங்கே பாரு சிந்து, வேறு வழி கிடையாது, நான் செஞ்சு தான் ஆகணும், நான் நல்லா அவகிட்ட மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது டாக்டரே, அவள் உன்னை இங்கே வேலை வாங்கினா நான் விடவே மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீ என்ன பண்ணாலும் சரி, அப்புறம் வேறு ஒரு வேஷம் போட்டு வருவேன், அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு. இப்போ என்ன தான் பண்ணுன்ற, நான் இங்கே தான் இருப்பேன், நீ எதுவுமே யார்ட்டையும் நான் நான் தான் சிந்துன்னு சொல்லவே கூடாது சரியா அப்படின்றாங்க. சரி இங்கே பாரு, இப்படிலாம் வந்து எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ண தப்புனா, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சிவா டாக்டரே அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்னமோ இவ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு சிவா. காயத்ரி வந்து செமையாக அழுதுகிட்டே இருக்காங்க. பைரவி வந்து என்னாச்சு காயத்ரி, ஏன் அழுகுற அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. சொல்லு காயத்ரி, உன் மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல்லு காயத்ரி அப்படின்றாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது அந்த இசைக்கு வந்து என்னை பார்த்துட்டே இருந்தான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அவனா ஒரு மனுஷனா, ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாற்றும் போது எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, ஒன்றும் புருஷனாகவே ஆவல அவன், நீ ஒன்றும் ஏற்றுக்கல, அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டு இருக்கானா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த ரூமில் நான் இருக்க மாட்டேன், அவன் என்னை ஏதோ செஞ்சுருவானோன்னு பயமாக இருக்குது, என் மனசு ஃபுல்லாக செழியந்தான் இருக்கான், நான் எப்படி இவன் கூட வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. காயத்ரி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட காயத்ரி, இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லி கல்யாணமே நீ பண்ணியிருக்கக்கூடாது, சரி விடு, நீ அத்தைக்காக பண்ணிக்கிட்ட, இப்போ எவ்வளோ கஷ்டப்படுற பற்றியா, இப்போ ஒன்றும் கெட்டு போல, நீ கவலைப்படாத, செழியும் கூட உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன், என்னை சேர்த்து வைக்க முடியுமா உங்களால், செழியும் கூட அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்ஷன்லேயே கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன், நீ அந்த இசைக்கு உனக்கு வேணவே வேணாம், அவன் எப்படிப்பட்டவன் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உன்னை அடையணும் தான் இவ்வளோ வேலையும் பண்ணியிருப்பான், எனக்கு என்னமோ இசைக்கு மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் இசைக்கு தான் செழினே எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கான், இசைக்கோட வேலையாக தான் இருக்கும், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது காயத்ரி, இந்த விஷயத்தை உன் அண்ணன் கிட்ட சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறாரு, இசைக்கு மோசமானவன் சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சாகணும், அதனால் நீ கவலையப்படாத, நீ தைரியமாக இரு, இசைக்கு உன்கிட்ட நெருங்கினா நீ விடவே விடாத, அவனை நெருங்கவே விடாத சரியா அப்படின்னு. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார், கூடி சீக்கிரம் நான் எப்படியாவது இந்த உண்மையை நிரூபிப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காயத்ரி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து பைரவி என்ன பண்ணுறாங்க, செழினை வந்து மீட் பண்ணுறாங்க. செழின் மனசு கஷ்டத்தோடு இருக்கார். சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள், அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கிட்டையுமே வந்து தெளிவாக நீங்கள் சொல்ல முடியல, அதனால் என்கிட்ட சொல்லுங்கள், ஏதாவது பேசுனாங்களா, கண்டிப்பாக அவங்க மாறனோட ஆட்கள் தானா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குங்க, எனக்கு என்னமோ வந்து மாறனோட ஆட்கள் மாதிரி தெரியல அப்படின்னோடனே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக வந்து அந்த ஆட்கள் மாதிரி தெரியல, இது வேறு யாரோ என்னை கூட்டிகிட்டு போனாங்க, அது மட்டும் கிடையாது, உனக்கு அந்த பொண்ணு கேட்குதா, அந்த பொண்ணை என் அண்ணன் தான் கல்யாணம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாறுன்னு இல்லை, அப்போது வந்து காயத்ரியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது யார், கண்டிப்பாக அந்த இசைக்கியாக தான் இருக்கும், இந்த இசைக்கு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. செழின் வந்து அங்கே நடந்த விஷயம் ஒவ்வொரு விஷயமும் வந்து பக்காவாக சொல்கிறா, அதெல்லாம் கேட்டு இசைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம வந்து பைரவி சொல்கிறாங்க, இசைக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஒரு வேளை காயத்ரி வந்து மறுபடியும் வந்து இசைக்கை விட்டு வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா சரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன், காயத்ரி என் உயிர், என் உலகமே காயத்ரி தான், அவளுக்காக நான் கண்டிப்பாக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் வந்து சொல்கிறார். ரொம்ப நன்றி செழியன், நீங்கள் இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா போதும் எனக்கு, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்களையும் காயத்ரி சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு நிஜமாகவே சொல்கிறீங்களா, உண்மைதானா, நீங்கள் சொல்கிறத நம்பலாமா, நான் சொல்கிறத 100% நம்பலாம், நீங்கள் தைரியமாக இருங்க, யார் என்ன பண்ணாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இந்த உறுதியோடு இருங்க, நான் உங்களை காயத்ரி கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த இசைக்கு சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பைரவி